உண்மையிலேயே இன்றைக்கு சினிமாவிலிருந்து ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. எனது அன்பு வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற நம்ம மாஸ்டர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த தமிழ்னு அவர் எப்படா கற்றுவார்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தமிழ் மேல் மிகவும் பற்று கொண்ட அருமை நண்பர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் 74 வயசுன்றார். 72 மாஸ்டர், 74 வயசு. என்ன குரல் கொடுத்தாரு பாருங்க தமிழுக்கு. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் யோகா பண்ணுறேன்னு. உண்மையிலே அந்த யோகா வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு மாஸ்டர். நாங்களாம் கற்றுக்கணும். நண்பர் செல்வம் அவர்கள், அதாவது ரொம்ப அற்புதமாக விஜய் வந்து நான் சொந்தக்காரங்கிறத சொல்லாமல், முதல்வருக்கு நான் நெருங்கிய உறவினங்கிறத மட்டும் சொல்லாமல் விஜயை பற்றி அற்புதமாக சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு சினிமாவிலிருந்து ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்பதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. நிச்சயமாக அவர் செய்யணும். இந்த காலகட்டத்தில் சினிமா மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து திறமைக்கு என்றைக்குமே பஞ்சம் இருந்ததில்லை. தமிழ் சினிமா மாதிரி இன்றைக்கும் சொல்கிற திரைக்கலைஞர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கலைஞர்கள். பல காரணங்களால் வந்து சினிமா வந்து தேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதையெல்லாம் மீறி இன்றைக்கும் நம்ம இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் துர்கா அவர்கள், நான் தான் கேட்டேன் சார் நீங்கள் தமிழ் மாதிரி பேசலையே அப்படின்னு. நான் கன்னடா சார் அப்படின்னாரு. அங்கிருந்து வந்து இங்கேயும் வந்து இன்றைக்கும் படம் பண்ணி சிறப்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கதை. ஏன்னா ஒரு இயக்குனராக என்னடா ஒரு எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட்டு கிடையாது, ஒரு டேர்ன் கிடையாது, ஒரு 2 ஸ்ட்ரெயிட் நேரேஷன், அவ்வளோதான். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு இது, இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஜாதி பிரிவு, 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி மனசு மாறினார், இவ்வளோதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அந்த கதைக்கு இந்த அளவு வந்து அவர் உயிர் கொடுத்து பாடுபட்டு அதை இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கு அவர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த கதைங்கும் போது இதற்கு வந்து ஒரு கதை களமாக அவர் எடுத்துக்கிட்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா, அந்த லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்களை தேர்வு பண்ணி ரொம்ப அற்புதமான இடங்களில் போய் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம சென்னையிலே வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். பட்ஜெட்டை சுருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் அப்படி நினைக்கல. தன்னுடைய கதைக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற முடிவில் வந்து ரொம்ப அற்புதமாக அதற்கு உதவியாக இருந்தது நம்ம சதீஷ் பாபு சார் அவர்கள், தயாரிப்பாளர். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் வந்து பேக் போன். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே வந்து சினிமாவில் வந்து நின்று இருக்க முடியாது. தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து பாராட்டு. ஏன்னா ஒரு காட்சியும் ரொம்ப சிம்பிளாக இங்கேயே பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்துக்கு அவர் கொடுத்துருக்க கதை களமும் சரி, அதற்கு கொடுத்துருக்க பேக்ரவுண்டும் சரி, அப்படி ஒரு அற்புதமாக பண்ணியிருந்தார். இசையமைப்பாளர் கௌதம் அவர்கள் ரொம்ப அற்புதமான இசை. படத்தில் வந்த அத்தனை பாடல்களும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடல்கள் எழுதின அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. படத்தில் நடித்திருந்த நடிகர் நடிகைகள், ஏன்னா படத்துக்கு வந்து நான்லாம் வந்து அடிக்கடி கதை பண்ணும்போதே ரொம்ப யோசிப்பேன், என்னடா 20 கேரக்டர் வருது, 25 கேரக்டர் வருது, 25 பேருக்கு எங்கடா போய் தேடுறதுன்னு. இதில் இருந்ததே ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான். அந்த 6-7 கேரக்டர்ஸை வச்சுட்டு ஒரு முழு நீள படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த கிரெடிட் ஆல் கோஸ் டு த ஆர்டிஸ்ட். அதில் நம்ம விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருந்தார். இப்போ உடம்பு போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி தேவி மேடம், அவங்கள சொல்ல வேண்டாம். அவங்க படத்திற்கு படம் மெருகேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துலையும் ஒரு நல்ல பாத்திர படைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரு அருமையான பாத்திரம். ஸ்ரீ கதாநாயகன் அவர் வரல, பட்டு ரொம்ப சிறப்பாக ஆக்ஷன் சண்டை காட்சிகள்லாம் அப்படி வந்து பண்ணியிருந்தார். ஒரு மிரட்டலான ஒரு நல்ல ஒரு ஹீரோ.
மேடம் ரேஷ்மா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கதாபாத்திரருக்கு ஏற்ற அளவிற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, ஹீரோ ஹீரோயின். ஏன்னா இந்த கதைக்கு வந்து அது தேவை. ஒரு காதல் கதை தான் இது. அந்த காதல் கதைக்கு 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. அது இல்லாமல் அவங்கள இன்னொரு வகையிலையும் நம்ம பாராட்டணும். ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு, ஒரு படத்துக்காக நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். விஜய் முரளி அண்ணன் இல்லை, ஒரு படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது வராமல் போயிடுவாங்க யாருன்னு. அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க வந்து உக்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பாருங்க அப்படின்னாங்க. அது உண்மையான வார்த்தை. ஏன்னா படம் என்பது தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். 4 பக்கமும் இருட்டு பண்ணிட்டு கதவை மூடிட்டு அந்த இருட்டில் உட்காந்து நம்ம அதோட ஒன்றி போயிடுவோம். அப்படி பார்த்தால்தான் படம். மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வீட்டிலலாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. இருன்னு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்தை 4 நாளில் பார்ப்போம். 5 நாள் 4 நாளில் ஒரு படத்தை பார்ப்போம். அப்பப்போ நிறுத்திக்கிறது, அப்பப்போ பார்க்கறது, முன்னாடி கொஞ்சம் கண்டினியூட்டி. அதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல போட்டிங்கன்னா முன்னாடி டைலாக்லேருந்து தான் அதுவே வருது. அவங்களே அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது கண்டினியூட்டியை பார்க்கணும் இவங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி படம் பார்ப்பது என்பது வந்து படத்துக்கே வந்து ஏற்ற ஒரு விஷயம் இல்லை. நான் சமீபத்தில் வந்து ஸ்பீல்பர்க் சாரோட படம் டிஸ்க்ளோஷர் டே, அந்த படம் போய் பார்த்தேன். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணுன்னு போய் பார்த்தேன். இன்னமும் அந்த தேட்டரில் போய் நம்ம சின்ன வயசில் உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு, என்ன ஒரு ஃபீல் நமக்கு வருமோ அதே உணர்வை வந்து அந்த படம் ஏற்படுத்துது. அதற்கு காரணம் வந்து அவங்க அந்த எடுத்துக்கொண்ட கதை அமைப்பும் சரி, அந்த கதைக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ப்ரெசன்டேஷனுங்கிறது அந்த அளவுக்கு. அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அது படம். நம்ம டிவியெல்லாம் பார்த்தோன்னா அது படம் தான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த படமே வந்து அதை தான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். இந்த படமே வந்து இவங்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு சென்னையிலேயோ இல்லை சார் கன்னடாங்கிறனால ஒரு பெங்களூர்லேயோ கூட ரொம்ப சிம்பிளாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தை ஒரு பார்க்க வர்றதை வைக்கணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக பிடிச்சி ஊட்டியில் போய் உட்காந்து இவ்வளோ மெனக்கட்டு அவங்க ஊட்டியில் தானே பண்ணியிருக்கீங்க பாருங்கள். 4 ஸ்டேட்டு சவுத்து ஃபுல்லாகவே வந்து படத்தை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு படம். இன்றைக்கு தேட்டரில் வந்து இது படம் நல்லா ஓடிட்டுருக்குன்றாங்க. இது போன்ற படங்களுக்கு இது போன்ற வரவேற்பை மக்கள் அளிப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் நீங்கள். இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உங்கள் மூலமாக இந்த படம் இன்னும் சிறப்பான வெற்றியை பெறுறது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நல்ல முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களை பாராட்டி நன்றி கூறி, இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற நண்பர் PRO வெங்கட் அவர்கள், அவரை மறக்கவே முடியாது. திடீர்னு கூப்பிடுவார். நேத்தான் எனக்கு ஃபோன் அடித்தார். மாஸ்டருக்கு முந்தா நாளா நேத்தானே ஆமாம், அவருக்கு காலையில் அடிச்சிருப்பார் செல்ல சார். அப்படி ஒரு நல்ல நண்பர் எல்லாருக்கும். டக்குன்னு வந்து என்னிட்ட சொன்னார், சார் நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க. நான் சொன்னேன், சார் இப்போ இல்லை வெங்கட், நம்ம பணத்தை முழுசாக பார்க்காம ஒரு படத்தை பற்றி பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். 9:30 மணி எனக்காக ஒரு 10 மணிக்கு பண்ணுங்க, நான் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறேன்னா கரெக்டாக எனக்காக தள்ளி போட்டார் 10 மணி வரைக்கும். அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முழு படத்தையும் நான் பார்த்தேன் ஆரம்பத்துலேருந்து உட்காந்து. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லாருக்குமே சொல்லணும். என்னன்னா, திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்தா ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர் அப்படின்னு என் குரல் வந்தது. உண்மை, இந்த படத்தில் வர்றது வந்து என்னுடைய குரல். அது எனக்கு பார்த்தோன்னா நம்ம பேசுகிறோம், எப்படி திடீர்னு இந்த படத்தில் நம்ம எங்கே பேசியிருக்கோன்னு உண்மையிலே அது அதிர்ச்சியாக இருந்தது. இன்ட்ரோல்லையும் ஒரு தடவை என் குரலை கேட்டேன். ஆக இந்த படத்தில் நானும் ஒரு கலைஞனாக உங்களோடு பங்கெடுத்திருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு கலைஞன். சந்தோஷமான ஒரு விஷயம். படம் நல்லா போயிட்டுருக்கு. இது இன்னும் உங்களால் சிறப்பு பெற வேண்டும். இந்த வாய்ப்புக்கு வெங்கட் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.